Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another video. I think இது வந்து sixth video of the home server series and ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜ் டேஷ்போர்ட் பேஜ் மாதிரி ஏதாவது செட்டப் பண்ண போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக நம்மளோட யூஆர்எலுக்கு போயிட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் செட்டப் பண்ணியிருந்தோம் கைஸ், அந்த டெய்ல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு நம்ம போவோம். அப்புறம் நம்ம போர்ட் நம்பர்லாம் மண்டேல ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் தென் நம்ம என்டர் அமுக்கணும், தென் தான் ஓப்பன் ஆகும், ரைட்? ஐ மீன் எப்படி கைஸ் எல்லாராலையும் போர்ட் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ரைட்? ஸோ ஒரு ஹோம் பேஜ் மாதிரி ஒரு டேஷ்போர்ட் பேஜ் மாதிரி இப்போ இந்த ஃபயர்ஃபாக்ஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இன்ஸ்டாகிராமுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிடுது, அல்லது யூடியூப்பில் கிளிக் பண்ணால் யூடியூப் லிங்க்குள்ளே போயிடுது. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல கைஸ், ரைட்? அந்தந்த லோகோ அந்தந்த ஐகான்ஸ் இந்த மாதிரி வந்துடணும் அண்ட் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஆப்புக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி செட்டப் பண்ணுறது தான் டேஷ்போர்ட் செட்டப் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எது யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டூல் என்னென்னா ஹைம்டால்னு சொல்லிட்டு நான் ஒன்று பார்த்தேன். ஹைம்டால்னால் உங்களுக்கு என்ன, நார்ஸ் மைத்தாலஜி, தார், அப்புறம் பைஃப்ராஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கும். பட் ஹைம்டால் இஸ் ஆல்சோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் இன்டர்ஃபேஸ் தெரியுதா நண்பர்களே? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக காம்ப்ளெக்ஸாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஆப்ஸை இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இது ரொம்ப சிம்பிள் டேஷ்போர்ட். உங்களுக்கு ஒரு வேளை இதுதான் வேணும், இந்த மாதிரி சிம்பிளிசிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ரை அவுட் திஸ். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். கீழே இருந்து டாக்கர் வழியாக நீங்கள் செட்டப் பண்ணிடலாம். அது இன்னமும் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும் செட்டப் பண்ணுறது. அண்ட் பார்த்துக்கோங்க எப்படி என்ன பண்ணணும்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஹைம்டால். ஓகே, தென் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹோமர் பார்த்தீங்கன்னா ஹோமரும் சொல்லிட்டு ஒரு ஏன்ஷியன் க்ரீக் பொயட் இருக்கார் அப்படின்னு போட்டிருக்கு. பட் நான் சொல்கிற ஹோமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டேஷ்போர்ட் ஆப். ஸோ சும்மா நீங்கள் ஹோமர் டேஷ்போர்ட் அப்படின்னு நீங்கள் போடுங்க அண்ட் அவங்களோட கிட்ஹப் பேஜ் போட்டிருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் இட் அண்ட் ஆக்சுவலாக இருங்க, நம்மளுக்கு ரெடிட் பேஜ் ஒன்று வந்திருக்கு. ரெடிட்டில் சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்காங்க ஹோமர் பார்க்க எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கைஸ். உங்களோட மல்டிமீடியாவில் இந்த மனுஷன் ஜெல்லிஃபின், அப்புறம் சோனார், ரேடார், லைடார் எல்லாமே செட்டப் பண்ணிட்டு, பை த வே உங்களுக்கு இந்த சோனார், ரேடார், லைடார் இந்த மூணுமே யூஸ் பண்ணி நீங்கள் மூவிஸ் அந்த விஷயங்கள்லாம் டொரண்ட் வழியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே சர்ச் பண்ணிடும், அதுவே இண்டெக்ஸ் பண்ணிடும், அதுவே டவுன்லோட் பண்ணிடும். இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சோனார், ரேடார், லைடார் இந்த மூணுமே யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன், ஆனால் நம்ம ஒரு மூவிஸ்லாம் எனக்கு கிடைக்கல. ஆமாம், ஸோ ஐ ப்ரிஃபர் டவுன்லோடிங் ஃப்ரம் என்ன சொல்கிறது சில சோர்சஸ். அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக என்கிட்ட இருக்கிற ஏதோ ஜுஜுபி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வச்சு இப்படியாவது நான் பண்ணிக்குவேன் ஆட்டோமேட்டிக் டவுன்லோடிங், சரிங்களா? ஆனால் அதெல்லாம் நான் வந்து காமிக்க முடியாது. அப்படி காமிச்சிட்டேன்னா பைரசின்னு சொல்லிடுவாங்க நண்பர்களே, அதனால் என்னை மன்னிச்சிருங்க. பட் யூ கெட் மை பாயிண்ட், ரைட்? இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இந்த மனுஷன் நிறைய விஷயங்கள் செட்டப் பண்ணியிருக்கேன், சூப்பர். பட் திஸ் இஸ் ஹவ் ஹோமர் டேஷ்போர்ட் லுக்ஸ் லைக். ஓகே, அண்ட் இன்ஸ்டாலேஷன் இஸ் ஆல்சோ இதுலேயும் டாக்கர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணலாம், பட் டாக்கர் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இவங்க கொடுத்துருக்கிற டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களோட சர்வர் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே காமிக்கும். எவ்வளோ CPU பர்சன்டேஜ் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வேணும்னா பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து யோசிச்சிருக்கேன், என்னோட லேப்டாப்பில் வந்து நான் மொத்தத்துக்கு அழிச்சிட்டு அதை ப்ராக்ஸ்மார்க்ஸ் மேலே செட்டப் பண்ணலாம்னு.
இப்போ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. இல்லை கைஸ், வேணும்னா நல்லாவே நார்மலாக உங்கள் லேப்டாப்பில் உபுண்டு சர்வர், ரா, பேர் மெட்டல் அந்த மாதிரி ஓட வச்சுட்ருக்கீங்க. அதுவும் குட் தான், தப்பு கிடையாது. நான் ஜஸ்ட்டு யோசித்தேன், ஒரு டைப் 1 ஹைப்பர்வைசர் செட்டப் பண்ணி லைக் அது மேலே உபுண்டு ஓட வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வேணும்னா என்னோட லெட்ஸே ஹேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை அவுட் பண்ணணும் அண்ட் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஒரு ப்ராக்ஸ்மாக்ஸ் இது செட்டப் பண்ணி அது மேலே நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் நான் செட்டப் பண்ணால் அது நல்லா இருக்கும்ல. அதனால தான் அது ஓகே. விர்ச்சுவல் பாக்ஸ்லையும் செய்யலாம், பட் விர்ச்சுவல் பாக்ஸ் இஸ் டைப் 2 கைஸ். ஐ வாண்ட் டைப் 1. ப்ராக்ஸ்மாக்ஸ் இஸ் பெட்டர். ஸோ யா, அந்த மாதிரி நான் ஒரு வேளை ஃப்யூச்சரில் செட்டப் பண்ணேன் அப்படின்னா தென் இந்த மாதிரி கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை விஎம்ஸ் இருக்குது, அதில் எத்தனை டிஸ்க் ஸ்பேஸ் யூஸ் ஆகிட்டுருக்கு, அதில் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு, சிபியூ எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு, ரைட்? யா, ஐ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். இதை டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் இவங்களோட GitHub பேஜில் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டாக்கர் கம்போஸ் ஃபைல் பை த வே டாக்கர் கம்போஸ் இருங்க நான் காமிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு டாக்கர்லாம் தெரியும், ஏன்னா நீங்கள் இந்த எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ப்ரோ நீங்கள் சர்வர் இதெல்லாம் செட்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டாக்கர் கூடயா ப்ரோ தெரியாது? தெரியலனா நீங்கள் கற்றுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், நான் மேபி அதை பற்றி வீடியோ மேக் பண்ணணும்னா பண்ணுறேன். இட்ஸ் நாட் டூ ஹார்ட். சும்மா டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஹோமர்னு சொல்லிட்டு உருவாக்கியிருந்தேன் அண்ட் அதுக்குள்ளே இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் இருந்துச்சு. நியோவிம் வச்சு ஓப்பன் பண்ணிக்குவோம். யா திஸ் இஸ் த டாக்கர் கம்போஸ் ஃபைல். இது ஜஸ்ட்டு நான் இங்கேருந்து இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இதில் ஒரே விஷயம் தான் போட்டிருந்தேன், அது என்னென்னா இந்த ஃபோல்டர், ஓகேங்களா? ஸோ நான் என்னோட ./assetsன்னு போட்டுட்டேன். அதாவது இப்போ நான் இருக்கிற ஃபோல்டருக்குள்ளேயே அசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. மிச்சப்படி நீங்கள் வேணும்னா வேறு எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். மிச்சப்படி எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. தேட்ஸ் ஆல். தான் டாக்கர் கம்போஸ் ஃபைல். இது அதெல்லாம் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு செட்டப் யூஸிங் டாக்கர். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா config.yaml ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அண்ட் அதை நம்ம எடிட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே, சரிங்களா? ஸோ அதை ஜஸ்ட் நான் எடிட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஆக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி ஆக்கிட்டேன். அண்ட் எடிட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. சும்மா டைட்டில்னு போட்டுட்டு அவங்களோட ஹோமரு டேஷ்போர்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு CJX சர்வர், சப்டைட்டிலுக்கு த கிரேட் சர்வர், அந்த மாதிரி சும்மா டைம் பாஸ்க்கு போட்டு விட்டுட்டேன். லோகோ வேணும்னா நீங்கள் அடுத்து உங்களோட பிடிச்ச லோகோ போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த ஹோல் தீமையே சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? லைட் தீமுக்கு டார்க் தீமுக்கெலாம் போட்டிருக்காங்க. இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லேட்டராக சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட் தீமுக்கு எப்படி தெரியணும், டார்க் தீமுக்கு எப்படி தெரியணுன்றதை நீங்கள் வேணும்னா இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நேவிகேஷன் பாரில் என்னென்ன லிங்க்ஸ் இருக்கணுன்றது போட்டிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு மை GitHubனு போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக என் GitHub லிங்கே இல்லை. வாங்க நம்ம வேணால் என் GitHub லிங்க் போட்டு விட்டுருவோம். அண்ட் நான் ஜஸ்ட் இதை ரைட் பண்ணி விட்டுறேன். அண்ட் தென் நான் இதை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட GitHub லிங்க் வந்துருச்சு. நான் கிளிக் பண்ணால் என் GitHubக்கு நான் போயிடுவேன். ஐ மீன் இது நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது ஜஸ்ட் நேவிகேஷன் பார், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு நேவிகேஷன் பாரில் என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. சும்மா இவங்க டிஃபால்ட்டாக இவங்களோட GitHub, அப்புறம் ஒரு விக்கிபீடியா பேஜ், இது மாதிரி இவங்களாம் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை லேட்டர் எடிட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. தென் சர்வீசஸ், இங்கே தான் மெயின் விஷயமே வருது. பை டிஃபால்ட் நீங்கள் உங்களோட கான்ஃபிக் ஃபைலில் பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, வேறு இவங்களாக கொடுத்துருக்கிற விஷயங்கள் இருக்கும். பட் நான் சிம்பிளாக ஒரு செக்ஷன் உருவாக்கிட்டேன். ஸோ ஒரு செக்ஷன் மாதிரி உருவாக்குறதுக்கு அதுக்கு பேர் நீங்கள் சர்வீசஸ்ன்னு வச்சுட்டு அந்த செக்ஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐட்டம்ஸ்னு போட்டுட்டு அது கீழே நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு பேர், அதுக்கு ஒரு சப்டைட்டில், டேகுன்னு போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி வருதா அந்த மாதிரி அது வந்துடும். ஸோ அது போடணும்னா போட்டுக்கோங்க, உங்கள் விஷ் தான். அப்புறம் URL தான் மெயின். URLல உங்களோட அந்த சர்வரோட அந்த டெய்ல் ஸ்கேலில் நம்ம வச்சுருந்த URLல போர்ட் எந்த போர்ட் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. தேட்ஸ் இட் கைஸ். டார்கெட் பிளாங்க்னு போட்டிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் HTMLல நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் விஷயந்தான்.
அண்ட் இவ்வளோ தான் நான் இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் இது யூஸ் பண்ண போகிறதே இல்லை. நான் இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தான் காமிச்சிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக எனக்கு ஓன் வெப் பேஜ், கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட்டில் நல்லா லேர்ன் பண்ணி ஓன் கிரேசி ஸ்டஃப், பேட்மேன் சர்வர் ரிலேட்டட் விஷயங்களுக்கு நிறையவே எனக்கு தேவைப்படும். ஸோ அது நான் பெருசாக க்ரேஸியாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் பண்ணுவேன். அது வந்து டியூட்டோரியல் நான் போடுவேனான்னு பார்த்தீங்கன்னா எப்படி கைஸ், அது நான் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி டியூட்டோரியல் போட்டேன்னா தெரில. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம பண்ணுவோமா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கைஸ், இது வந்து ஹோமர். ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா ஹோமார். ஓகே, என்ன ப்ரோ ஹோமார் என்னென்னமோ வளர்றீங்கன்னு சொல்லுவீங்க. ஹோமார் இருக்குது ஒன்று. ஹோமார் டேஷ்போர்டு அந்த மாதிரி சும்மா ஏதாவது சர்ச் பண்ணுங்கள். அண்ட் ஹியர் யூ ஹேவ் த ஹோமார். நீங்கள் இதை செக் அவுட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக இந்த நம்ம பார்த்த இந்த 3லையும் இந்த ஹோமார் தான் சூப்பரான ஒரு, பார்க்க நல்ல க்ரேஸி கூலாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா க்ரேஸியாக இருக்கா. அண்ட் நோ YAML கான்ஃபிகரேஷன் நீடட். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா config.yaml, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. யூ கேன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ஸ்டஃப். இருங்க, இந்த இவங்க காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சும்மா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா டாக்குமெண்டேஷனில் போய் இன்ஸ்டாலேஷனில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே போட்டிருக்கும். அண்ட் இவங்களோட விஜெட்ஸ் மட்டும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள் கைஸ். யூ ஹேவ் ஸோ மச் லைக் கேலண்டர் விஜெட், கேலண்டர் உங்களோட டேஷ்போர்டில் வர மாதிரி. அப்புறம் வெதர் உங்களுக்கு வர மாதிரி செட்டப் பண்ணலாம். மீடியா சர்வரில் அஃப்கோர்ஸ் ஜெல்லிஃபின், ஃப்ளெக்ஸ், இதுக்கெல்லாம் இது அப்பில் ரன்னிங்காக இருக்கா என்ன ஏது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட்டப் பண்ணலாம். ஹோம் அசிஸ்டண்ட் செட்டப் பண்ணலாம். இட்ஸ் நைஸ். இட் ஹேஸ் ஸோ மச் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு டூ எனி கிரேசி கான்ஃபிகரேஷன், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், ரைட்? ஸோ மேபி நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இது ட்ரை பண்ணுறதுக்கு யூ டோன்ட் ஈவன் நீட் மீ டு எக்ஸ்பிளைன் திஸ் ஹவு டு டூ, பிகாஸ் அந்த டாப்பிக்கில் ஏற்கனவே நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஐ மீன் அஃப்கோர்ஸ் என்னைய விட பெட்டராக தானே கைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் தானே லூஸ்தனமாக வேஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன் வாட்ச் தெம். ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஹோமார். ஓகேங்களா? ஹோமார்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் வீடியோஸ். சி இந்த தம்ப்நெயில்லே உங்களுக்கு தெரியுதா, நல்ல வேறு லெவலில் செட்டப் பண்ணியிருக்காங்க. as you can see நல்ல கிராஃப் மாதிரிலாம் வருது. அந்த சர்வர் ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கா என்ன ஏது, இட்ஸ் லுக்கிங் நைஸ். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வேணும்னா செட்டப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. அது என்னன்னா, நான் வந்து என்னோட சர்வரில் நான் ஜஸ்ட்டு என்னோட யூஆர்எல் மட்டும் போட்டுட்டு, என்னோட அந்த டெய்ல் ஸ்கேல் யூஆர்எல் இருந்துச்சுல, அது போட்டுட்டு நான் போனால் டைரெக்டாகவே என்னோட இந்த ஹோமார் லோட் ஆகிக்குது. புரியுதா நான் சொல்ல வர்றது? நான் வந்து இதில் போட்டெலாம் எதுவும் போடலை, டைரெக்டாகவே என்னோட இந்த ஹோமார் பேஜ் வந்து இந்த யூஆர்எல்லையே லோட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஹோம் பேஜ் மாதிரி லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ செட்டப் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்லாம் இது வராது. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டாக்கர் கம்போஸில் நீங்கள் போர்ட் 8080ன்னு போட்டிருந்தீங்க. ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் ஓடிக்கிட்டு இருக்கு அண்ட் நல்லாவே ஓடும். ஏன்னா நீங்கள் இங்கே அன்லெஸ் ஸ்டாப்டுன்னு போட்டிருக்கீங்க. ஸோ ஏதாவது தெரியாமல் கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களோட லேப்டாப்பை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிக்கிறோம். ஸோ அது நல்லது தான். பட் இது ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே போர்ட் 8080 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக ஆக்சஸ் பண்ணணும்னா போர்ட் 8080 அப்படின்னு போட்டுட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி. சரிங்களா? பட் எப்படி என்னால் நார்மலாகவும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி செட்டப் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஐ ஹோப் உங்களுக்கு ரிவர்ஸ் ப்ராக்ஸி செட்டப் பண்ண தெரியலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை, சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் கேடி அப்படின்றத போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேடின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி இருக்குது. அல்லது என்ஜிங்ஸ் ஒருவேளை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள். அண்ட் தென் யூ ஜஸ்ட் ஹாவ் டு எடிட் தட் ஃபைல். ஓகேங்களா? ஸோ அது இடிசியில் இருக்கிற கேடிக்குள்ளே இருக்கிற கேடி ஃபைல்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் இந்த ஃபைல். இது மேலே இருக்கிற இந்த விஷயங்கள் பை டிஃபால்ட் வந்திருக்கும்.
நீங்கள் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணால் போதும். அதாவது உங்களோட அந்த டெயில் ஸ்கேலோட அந்த யூஆர்எல் இருக்கும்ல, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிவர்ஸ் ப்ராக்ஸி லோக்கல் ஹோஸ்ட் 8080 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்படி போடுறதால என்ன நடக்கும்னா, யாராவது இந்த யூஆர்எல்ல வந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணி இங்கே அனுப்பி விட்டுரும். இதுதான் நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கீங்க. சிம்பிள். அவ்வளோதான். இந்த ஒரு லைன் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு நோ வாட் இஸ் ரிவர்ஸ் ப்ராக்ஸி. பட் இஃப் யூ வாண்ட் டு நோ, just let me know. I will make a video on it. And why you want me to explain? You already have some great amazing people who can explain better than me, right? So then just go and watch them. Okay. Yeah guys, that's all what I wanted to say. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கான்ஃபிக் ஃபைல்லாம் எடிட் பண்ணி பாருங்கள். சும்மா ரெடிட்டில் போங்க. ரெடிட்டில் போயிட்டு ஹோம் லேப் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்து நிறைய பேர்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் இந்த ஹோமர் டேஷ்போர்டு இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நிறைய பேர் க்ரேஸியாக போட்டு வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் வேணும்னா வாங்கிக்கோங்க. எப்படி பண்ணணும், அவங்களோட கிட்ஹப் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல டேஷ்போர்ட் ஆப் கிடச்சிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கேடியை யூஸ் பண்ணி அந்த ஹோம் பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி மட்டும் செட்டப் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சு. And yeah guys, have a great day, have a wonderful day, have an amazing day. Maybe we will meet soon, because I don't have anything else to continue this series on. Where enna make பண்றது இந்த ஹோம் சர்வர் சீரீஸ்ல if nobody wants to watch, right? Also சில பேர் வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் வீடியோஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பாருங்க நண்பர்களே, நான் யாருக்காக யார் பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்கா? நான் இதை ஜஸ்ட் ஜென்யூனாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். ஏதோ ஒரு 2 பேர் தான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மேபி என் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. 5-6 இயர்ஸாக யூடியூப்பில் இருக்கோம். ஓகே, நம்ம இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கோம். பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, people are not watching my videos. People are not interested in what I want to teach. ஸோ இதில் இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து நீங்கள் டோப்பமைன் ஒழுகுற மாதிரி வந்து நீங்கள் டீச் பண்ணாதான் மக்கள் பார்ப்பாங்க. இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னன்னா, நீங்கள் அந்த மாதிரி எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி, ஆமாம், எஜுகேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடிட் பண்ணி அப்படியே மக்களோட மண்டையில் இருந்து எப்படி அவங்க நைட்டு பான் பார்க்கும்போது அவங்களுக்கு டோப்பமின் வருதோ, அதே மாதிரி அவங்க ரீல் பார்க்கும்போது டோப்பமின் வரணும். அந்த மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணாதான் வந்து இவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி எவ்ரி செகண்ட் அப்படியே ஒரு சப்டைட்டில் இப்படின்னு பாப்பாயிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு ஜோக்ஸ், ஏதோ ஒரு காமெடி, வடிவேல் காமெடி, இந்த காமெடி அந்த காமெடின்னு திடீர்னு பாப் ஆகணும். அந்த வீடியோ ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கணும், இல்லை 10 செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணாதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. பட் ஐ ஆம் கொஞ்சம் பூமர் மைண்டட் பர்சன். அது டோப்பமின் ஒழுக வச்சாதான் வந்து இந்த மனிதர்கள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் ஆக்க விரும்பலை. ஏன்னா அது பண்ணுறப்போ உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனும் அவ்வளோ குறையுதுல. உங்களால் ஒரு வீடியோவை கவனமாக பார்க்க முடியாது. ஒய்? பிகாஸ் யூ காட் அடிக்டட் டு வாட்சிங். ஒவ்வொரு செகண்டுக்கு சப்டைட்டில் வந்துக்கிட்டு இருக்கணும், காமெடி வந்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வந்தாதான் நான் பார்ப்பேன்ற மாதிரி விஷயத்துக்கு அடிக்டட் ஆகிட்டீங்க. நான் அதை ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படலை. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் டூயிங் தட். அந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு பண்ணுறது பிடிக்காது. அண்ட் மேபி யூ மைட் ஃபைண்ட் மீ அ பூமர் இஃப் ஐ மேக் தட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். நான் 60 செகண்டில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன் ப்ரோ. எனக்கு 3 minutes ஆயிரும் நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்றதை சொல்கிறதுக்கே. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சிஜி நேட், டெயில் ஸ்கேல், அப்புறம் வேற என்ன விபிஎன் மெஷ், இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் செட்டப் பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஆம் நாட் தட் 5 நிமிஷம் காய். ஓகேவா? ஐ ஆம் தட் ரொம்ப லாங் டைம் எடுக்கிற காய். அண்ட் ஐ கேன் பர்ஃபார்ம் பெட்டர். ஐயோ, இது வேற மாதிரி போகுது.
சில பேர் இந்த மாதிரி விஷயங்களை டபுள் மீனிங் பண்ணி எங்கேருந்து எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா கைஸ்? அதாவது என்னன்னா, ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஒரு விஷயம் ஃபார் லாங் டைம் இன் டெப்த், நல்ல ஒரு மனுஷனுக்கு புரிகிற மாதிரி. அண்ட் அது ஓரளவுக்கு எனஃப் என்கேஜிங்காகவும் இருக்கும், ஒன்றும் போரிங்காக இருக்கும்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு ஜஸ்ட் இந்த ரியாலிட்டி பிடிக்கல, தட் பீப்புள் ஆர் ஜஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் இட். நான் இப்படிலாம் சொல்கிறது, நான் என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னெலாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் இட்ஸ் நாட் கம்ப்ளைனிங் ப்ரோ, இட்ஸ் ஜஸ்ட் ரியாலிட்டி. ஏன்னா 6 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷமாகவும் வந்து யாரும் பார்க்க விரும்பலை அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் சேட் ரியாலிட்டி தட் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் திங்ஸ். தே ஆர் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்க்ரோலிங் அண்ட் மைண்டில் டோபமின் ஒலிகிஃபையிங், அந்த மாதிரி விஷயங்களில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ தேட்ஸ் த ரீசன் ஒய் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் வீடியோஸ் எனிமோர். ஒரு எம்டி ரூமில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் நாட் குட் ப்ரோ. நான் ஜென்யூனாக சொல்கிறேன். நீங்கள் என் சைடில் இருந்து யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ஒரு ரூமில் கத்திக்கிட்டு இருக்கீங்க அண்ட் ஆக்சுவலாக அந்த சைடில் எவனுமே இல்லை. நான் இதுக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு போய் டியூஷன் சென்டர் ஆரம்பித்து பண்ணிடலாம். ஆனால் எனக்கு பண்ண வச்சு ஒரு விஷயம் சொல்லித்தரணும் என்பது பிடிக்காது. எனக்கு அது ஃப்ரீயாக சொல்லித்தரணும்னு ஆசை. பட் அதே நேரம் நம்ம க்ரோவும் பண்ணணும், கொஞ்சமாவது வீட்டில் காசு கொடுக்கணும்ல. அதுக்காக தான் யூடியூப் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் உங்களை வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் லைட்டாக ஏர்னும் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த விஷயம் ஃப்ரீயாகவும் அந்த வியூவரால் பார்த்துக்க முடியும். அண்ட் எல்லா பக்கமும் எல்லோரும் ஹாப்பியாக இருந்துக்க முடியும். பட் I just feel sad that this might not be possible for me. நான் உட்காந்து crazy எடிட்டிங் பண்ணாதான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. அது நினச்சி எனக்கு கொஞ்சம் சேடாக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. இவ்வளோதான் கைஸ், இந்த ஹோம் சர்வர் சீரீஸ் நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் என்னோட சர்வரை நான் இன்னும் கிரேசி லெவலில் ஆக்கிற போகிறேன். பட் நான் டுட்டோரியல் இதுக்கு மேலே போடுவேனான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் கைஸ், சரிங்களா? இப்போ இன்றைக்கி எப்படி நான் போட்டேன், லைட்டாக உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணேன், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸில் நான் ஜஸ்ட் ஒரு ஷோ மட்டும் பண்ணுவேன். நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்றது. மிச்சபடி நான் உட்காந்து ஒவ்வொரு லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. பிகாஸ் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். இன்ஃபேக்ட் இந்த டைம் கூட எவனுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். வீடியோ ஸ்கிப் பண்ணி அப்போ வீடியோ ஸ்கிப்லாம் இல்லை, வீடியோவே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம ஆடியன்ஸ். நம்ம ஆடியன்ஸுன்னு இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன், ஆடியன்ஸ் எல்லாருமே அப்படி தான். இதில் தப்பு கிடையாது. அவங்களுக்கு இந்த இது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல, ஏன்னா நான் பூமராக ஆகிட்டேன், ரைட்? ஸோ யா, இட்ஸ் நத்திங் ராங். நான் தான் இதில் தப்பு. அண்ட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்றைக்கு நம்ம வீடியோ போடுவோன்னு எனக்கும் தெரியல. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஒரு நாள் நம்ம சந்திப்போம் கூடிய சீக்கிரம்.